ராமலிங்கத்தில். அன்பிற்கினிய எமதருமை சங்கராபுரம் நகரவாழ் உழைப்பு மக்களே, முற்போக்கு ஜனநாயக சக்திகள் கூட்டமைப்பின் சார்பாக RSS கைகூலி பாஜகவால் அனுப்பி வைக்கப்பட்ட அரசியல் கோமாளியான நடிகன் விஜயை கைது செய்ய வேண்டும், கைது செய்து கொலை வழக்கில் கைது செய்ய வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. RSS மற்றும் பாஜக என்பது ஆக பெரும்பான்மையான விவசாயிகள், தொழிலாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், உதிரி போட்டாளிகள் என பெரும்பான்மை மக்களுடைய எதிர்கட்சி, எதிரி கட்சி. ஆகவே அந்த கட்சி மற்ற கட்சிகளை போலல்ல, அது சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்தே காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து கார்பரேட்டுகளுக்கு கைக்கூலி வேலை பார்த்து சுதந்திர போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்து வளர்ந்த கட்சி. கொலை செய்து, குறிப்பாக குஜராத் கலவரத்தை சொல்லலாம், இப்படி கொலை செய்த கொலைகார கூட்டம் அனுப்பி வைத்த கொலைகாரன் தான் இந்த விஜய். இந்த விஜயின் பின்னாடி நம் பிள்ளைகளை அனுப்ப வேண்டாம். விவசாயிகளே, தொழிலாளர்களே, மாணவர்களே, அனைத்து வியாபாரிகளே, ஜனநாயக சக்திகளே, அனைத்து கட்சி நண்பர்களே, உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது அந்த விஜய்க்கு பின்னால் போகக்கூடாது. அவர் பார்ப்பனியின் சித்தாந்தத்தால், RSS சித்தாந்தத்தால் நம்மை சாதியாய், மதமாய், இனமாய் பிரித்து வைத்திருக்கக்கூடிய, பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆக பெரும்பான்மை மக்களுடைய எதிரியாகிய பாஜக மற்றும் RSS அனுப்பப்பட்டவர் என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த கூட்டமைப்பு சொல்கிறது. அப்படிப்பட்ட விரோதியை புறக்கணிக்க வேண்டும். அவருடைய தமிழக அரசு சொத்துக்களை பறிமுதல் செய்து, அவன் விஜயனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து அனைத்து பாதிக்கப்பட்ட, அவன் கட்சி தொடங்கி இதுவரை இறந்த அனைத்து மக்களுக்கும், இறந்த அனைத்து குடும்பத்திற்கும் நீங்கள் வழங்க வேண்டும். அதுதான் உண்மையான நீதி. காங்கிரஸ் கொடுக்கிறது, முதலமைச்சர் கொடுக்கிறார், பிரதமர் கொடுக்கிறார், இதை விஜய் 20 லட்சம் கொடுக்கிறார், இன்னும் கூட 40 லட்சம் கொடுக்கலாம், அது அல்ல. ஆகவே அவனுடைய அனைத்து சொத்துக்களையும், சினிமா ரசிகர்களை ஏமாற்றி சேர்த்து வைத்த சொத்துக்களை பறிமுதல் செய்து வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டமைப்பினுடைய இது. ஆகவே அதற்கான போராட்ட களத்தில் நாம் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். கருத்தரங்கம், மாநாடுகள் என்றால் மிக விரிவாக பல்வேறு வரலாற்று விஷயங்களை பேசலாம். ஆகவே தோழர்கள், இது ஆர்ப்பாட்டம் சம்பந்தமான, விஜய் சம்பந்தமான, விஜயை கொலை பழிக்கு கொலையண்ட அந்த மக்களுக்கு நீதி வேண்டும் என்று சொன்னால் அவனை கொலை வழக்கில் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரே கோரிக்கை. அதை நோக்கி பயணிப்போம். எமது அருமை தோழர்களே, இதுவரை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பங்கேற்று சிறப்புரையாற்றிய, பங்கெடுத்த, பின்னாடி முழக்கமிட்ட அனைத்து தோழர்களுக்கும் முற்போக்கு ஜனநாயக சக்திகள் கூட்டமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். கரூர் நெரிசல் இறந்து போன 41 உயிர்களுக்கு கொலைகாரன் விஜய் மீது கொலை வழக்கில் கைது செய்ய மாற்றிய சிந்தனையாளர்களும், பெரியாரிய உணர்வாளர்களும், அம்பேத்கரிய அறிவுஜீவிகளும், தமிழகத்தின் சொந்தங்களும், ஜனநாயக சக்திகளும் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம், போராடுவோம், போராடுவோம். வெல்லட்டும், வெல்லட்டும் ஜனநாயக சக்தியின் போராட்டம். வெல்லட்டும், வெல்லட்டும், சிறக்கட்டும், வெல்லட்டும். நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.